கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம தியானிச்சுட்டு நம்ம கடந்து போகலாம். இடத்தொருள் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போமே. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்தீங்கன்னா ஃபாஸ்டா வாசித்தீங்கன்னா நல்லா பிரயோஜனமா இருக்கும். நல்ல சத்தமா வாசிங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலே இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியே நின்றான். கண்களை மூடி, எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவலிலுமாய் கூட உடைய சமூகத்திலே எங்களை மறுபடியும் நிற்கொண்டிருக்கிறேன். நாங்கள் பாடினோம், செபித்தோம், ஆராதித்தோண்டாடி உடைய வார்த்தைக்காய் ஆண்டவரே நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நீர் வார்த்தையாய் கடந்து வந்து எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கப்படும் போது மோசே ஒரு விஷயத்தை செய்கிறாரு. என்னன்னா, கிட்ட வந்து அங்க என்ன நடக்கிறதுன்னு ஒரு விஷயத்தை பார்க்கப்படும் போது அவர் வருகிறத கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இல்லாம மோசே மோசே என்று சொல்றாரு. அதை கேட்டுட்டு மோசே சும்மா இல்லாம அவர் என்ன சொல்றாரு, இதோ அடியே நின்றார். இந்த வசனத்திலிருந்து இன்னைக்கு இந்த வாலிப நாட்கள்ல நாம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த அதிகாரம் இந்த வசனம் 1ல இருந்து நம்ம 4 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே எப்படி தேவனால அழைக்கப்படுகிறதான ஒரு அனுபவத்திற்குள்ளாய் எதனால அவன் கிட்ட வருகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம மேல 3-2 வசனங்களை வாசிக்க முடியும். இன்னைக்கு நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னா, திருப்பு முனை என்ற தலைப்புல, அதாவது டர்னிங் பாயிண்ட். பொதுவாகவே எந்த ஒரு மனுஷனிடத்துல நம்ம கேட்கப்படும் போது அவங்க சொல்வது உண்டு, என்னுடைய லைஃப்ல இதுதாங்க எனக்கு டர்னிங் பாயிண்ட், இதனாலதான் நான் என்ன பண்ணேன், என்னால ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இதுதாங்க டர்னிங் பாயிண்ட், என் லைஃப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே இந்த டர்னிங் பாயிண்ட் தான், என்னுடைய நான் லைஃப்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த உலகத்துல பார்க்கலாம், நிறைய ஸ்போர்ட்ஸ்னுடைய காரியத்தை பார்க்கலாம். ஒரு சில பேர் நம்ம சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்க்கறதுனால இந்த டிவி கூட சொல்லுவாங்க, இப்ப இந்த கேட்ச் பிடிச்சதான் மேட்சுக்கு என்னது டர்னிங் பாயிண்ட், அதனாலதான் இந்த மேட்ச் என்ன பண்ணாங்க, ஜெயிச்சா. அவ்வளவு நேரம் என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா விளையாடி இருக்காங்க, ஆனா இந்த ஒரு விஷயம் என்னாச்சு, மேட்சுக்கே டர்னிங் பாயிண்டா முடிஞ்சு சொல்லுவாங்க. அதே போல இந்த விக்கெட் தான்பா என்னாச்சு, மேட்ச் தோற்பதற்கே காரணம். இந்த 6 தான்பா என்னாச்சு, மேட்ச் ஜெயிப்பதற்கு காரணம். இப்படி நம்ம உலகத்துல வாலிப பிள்ளைகள் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒரு வாலிப பிள்ளைனுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் அழைக்கப்படும் போது நிறைய என்ன சொல்லலாம், ஒரு பிளானோட அழைக்கிறாரு. அந்த பிளான்ல நிறைய பாயிண்ட் இருக்கு. அதுல ஒரு பாயிண்ட் தான் என்ன பாயிண்ட், டர்னிங் பாயிண்ட். அதாவது எந்த ஒரு விஷயமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த எதர்ச்சியா நடக்குது அப்படின்னு அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க, எதர்ச்சியா நடந்து. எதர்ச்சியாய் எந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கல. நம் வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும் அப்படி என்று சொல்லி எல்லாமே காட் பிளான்ஸ். ஆண்டவர் ஆல்ரெடி ப்ரிப்பரா ஒரு பிளான் வச்சுட்டாரு. சில நேரங்களில் அந்த பிளானை நம்ம விட்டு கடந்து போகும்போது அப்போ ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். அதை மறுபடியும் நம்ம தொடர போறோமா இல்ல ஸ்டாப் பண்ண போறோமா. இந்த வசனத்தை வாசிச்ச வருஷம் எகிப்துல இருந்தாரு. எகிப்துல ஒரு அரண்மனை வீட்டுல வளர்கிறார். அவரு என்ன சொல்லலாம், குழந்தைகள் எல்லாம் சாகடிக்கணும் என்று சொல்லி யார் அறிவித்தாரோ அவருடைய அரண்மனையில அவர் என்ன பண்றாரு, வளர்கிறார். எத்தனை வருஷம், 40 வருஷம். ஒரு ராஜாவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது இருக்குன்னா ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு ராஜா எப்படி வாழ்ந்திருப்பார், எல்லா விதமான காரியங்களும் அவனுக்கு கிடைச்சிருக்கும். அந்த 40 வயதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, அவர் யார் என்று சொல்லி உணர்கிறார். அதாவது ஒரு மனுஷனை அந்த எகிப்துல இருக்கும் அடிமைப்படுத்தும் போது அதை பார்த்துட்டு இவரால் தாங்க கூடாம
காரியம் அவருக்குள்ள கடந்து வந்தனால அந்த மனுஷனை கொலை செஞ்சுட்டு என்ன பண்ணிடுறாருன்னா வனாந்திர மீதியான் தேசத்துக்கு கடந்து போகிறார். எப்போ 40 வயசுல கடந்து போகிறார். இப்போ இந்த 40க்கு அப்புறம் 41ல இருந்து 80 வருஷம் என்ன பண்றாரு, இந்த வனாந்திரத்துல இந்த மீதியான் தேசத்துல அங்கே அவருக்கு மேரேஜ் நடக்குது, அங்கே குழந்தைகள்லாம் பிறக்கிறாங்க. 40 வருஷம் அவருடைய வேலை என்னன்னா ஆடுகளை மேய்க்கிறது, அதை கொண்டு போய் விடுகிறது. இதுதான் செஞ்சுட்டு இருந்தார். இவருக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சு, என்னன்னா தன்னுடைய சுய பலத்தினால எப்படியாவது ஜனங்களை மீட்டுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா முடியல. ஏன் முடியலன்னா, எப்பவுமே இந்த வாலிப நாட்கள்ல நம்முடைய சிந்தனையில வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்பெல்லாம் உங்களுடைய செல்ஃப் அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்க யூஸ் பண்றீங்களோ, உங்க சுய பலத்தினால இதை முடிய நினைக்கிறீங்களோ, அப்பெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும், முடிக்கவே முடியாது. அப்படி அவர் நினைக்கப்படும் போது எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியல. அப்படி ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கப்படும் போது ஓரேப் என்றதான தேவ பர்வதத்துல கடந்து வரார். கடந்து வரப்படும் போது அங்க அவர் ஒரு விஷயம் பார்க்கிறார். என்னன்னா, முட்செடி என்ன ஆகுதுன்னா எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த முட்செடி என்ன ஆகுது, எரிந்து கொண்டோ அது அழியாமல் இருக்கிறத அவன் பார்க்கிறான். நம்ம என்ன பார்க்கலாம், மோசே என்ன பார்த்தாருன்னா, 40 வருஷம் அந்த வனாந்திரத்துல அந்த மீதியான் தேசத்துல ஆடுகளை மேய்த்திருந்தாரு. ஒரு நாள் என்ன பண்றாரு, அந்த தேவ பர்வதத்தாக அந்த இடத்துக்கிட்ட வரப்படும் போது அங்க ஒரு காட்சியை பார்க்கிறார். இப்போ அந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வச்சுங்க. இப்போ ஒரு வனாந்திரம், ஒரு இடத்துக்கு கடந்து போங்க, அங்க முட்செடி எரியுது. ஆனா அது என்ன ஆகல, ஒரு விஷயம் எரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், அணைஞ்சிரும். அது என்ன ஆயிடும், சாம்பலா மாறி போகும். ஆனா அது எரியுது, ஆனா அது அவியாமல் இருக்கிறத பார்க்கறான். இப்படிப்பட்ட ஒரு அற்புத காட்சியை பார்த்துட்டு அவ என்ன முடிவு செய்யறாருன்னா, அதை போய் கிட்ட போய் பார்ப்பேன் என்று சொல்லி அவர் பார்க்கிறார். பார்க்கப்படும் போதுதான் இந்த 4ஆம் வசனத்தை இப்ப நம்ம வாசித்தோம்ல, அவர் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு, என் வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் வேணும், திருப்பு முனை வேணும், என் வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்தினால நான் லைஃப்ல நான் எதை நினைக்கணும் அதனால என்னை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எப்படி மோசே ஒரு டர்னிங் பாயிண்ட் 41 வயசு 80 வயசுல என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைக்குது. அது வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, அந்த வனாந்திரத்துல தன் சுயபலத்தினால எப்படியாவது வரலாம் நினைக்கணும், அதனால வர முடியல. ஒரு நாள் அவருக்கு டர்னிங் பாயிண்ட் வந்தது. அந்த டர்னிங் பாயிண்ட் என்ன, ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் அப்படியே இல்லை, அவர் என்ன பண்றாருன்னா கிட்ட போகிறார். இப்ப என்ன பார்க்கலாம், இப்ப நீங்க ஒரு மிராக்கலான ஒரு காரியத்தை பாக்குறீங்க வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், இப்போ இது ஃபயரா எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனா ஒண்ணுமே ஆகல. அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அடுத்தது ஓடிடுமா? ஆக்சுவலி அப்படிதான் பண்ணும், ஒரு விஷயம் எரிஞ்சிச்சுன்னா ஓடுவோம். ஆனா மோசே அங்க என்ன பண்றான்னா கிட்ட வரா. இப்போ உன்னுடைய வாழ்க்கையில நான் லைஃப்ல நல்ல காரியத்தை அச்சீவ் பண்ணணும், இந்த வாலிப நாட்களை எல்லா விஷயம் செய்யணும் அப்படின்னா என்னை கொண்டு கர்த்தர் என்ன வச்சிருக்காரு அதை நாங்க தெரிந்துக்கணும்னா நீங்க முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனிடத்துல வருகிறவளா இருக்கணும். எப்படி வரணும், கிட்ட வரணும். இப்ப நான் சொல்றேன்ல, எல்லாம் கிட்ட வாங்க அப்படின்னா எதற்காக, ஏன் கிட்ட போவீங்க? இப்ப ஒருத்தர் கிட்ட போறோம்ல, கிட்டனா என்ன, க்ளோஸா போறோம்ல. இப்போ இங்க மோசே அந்த விஷயத்தை பார்க்கும்படி என்ன பண்ற, லாங்ல இருந்தே பார்த்துட்டு கடந்து போகல, அவர் என்ன பண்றாரு, கிட்ட போனார். க்ளோஸா போகும்போதுதான், அந்த க்ளோஸா போகும்போது கர்த்தர் அதை பார்க்கிறார். நீங்க அந்த வசனத்தை 4ஆம் வசனத்தை வாசனை தெரியும். அவர் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார், முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி. நீங்க கிட்ட வந்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுவாரு, உங்களை பார்ப்பார். அது மாத்திரம் இல்ல, அடுத்தது என்ன பண்றாரு, மோசே மோசேன்னு சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசணும், ஆண்டவர் நான் எதுக்காக அழைக்கப்பட்டனோ அதுல நான் கடந்து போகணும் அப்படி நீ நினைச்சீங்கன்னா, நீங்க முதலாவது வாலிப பிள்ளைங்க என்ன செய்யணும், கிட்ட வரணும். ஆண்டவருக்கு க்ளோஸா நீங்க கடந்து வரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இந்த உலகத்துல அவர் கடந்து வந்து ஊழியம் செய்யப்படும் போது ஒரு இடத்துல சொல்வாரு, தம்முடையவர்களை கிட்ட அழைத்துன்னு சொல்வார். அப்படின்னா அவருக்கு பிரியமானவர்களை அவர் கிட்ட கொண்டு வந்துட்டு தான் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துவார். இன்னொரு இடத்துல லூக்கா 5ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க, இப்ப வாசிக்க வேணாம்.
அப்ப என்ன பண்ணுவாங்க ஜனங்க, அவர் என்ன பேசுறார் அப்படின்னு அறிந்து கொள்ளும்படியாய் கிட்ட வருவாங்க. இப்ப மரியாள் என்ன பண்ணாங்க, லூக்கா 10:42 போய் ரூம்ல உட்கார்ந்தபடி அவர் பாதத்துல கிட்ட க்ளோஸா இருந்ததுனாலதான் அவர் என்ன சொல்லுகிறான்னு நம்ம கேட்க முடியும். சரி, என்ன பண்ணாங்க, கிட்ட வந்தாங்க. அந்த 12 வரை பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ கூட என்ன பண்ணாங்க, எனக்கு சுகம் வேணும்னா அவர் கிட்ட வந்து அவர் வஸ்திரத்தை ஓரத்து தொட்டாங்க. இன்னைக்கு என்னுடைய காரியங்களை வாலிப நாட்கள் நீங்க தெரிந்து கொள்ளணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும், மோசைக்கு அதுதான் டர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு என் வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், கிட்ட வரணும். யார்கிட்ட, இயேசுவிடத்துல கிட்ட வரும். எப்படி கிட்ட வர முடியும், எப்படி கிட்ட வர முடியும், இயேசுவிடத்துல நான் கிட்ட வரணும், எப்படி வர முடியும்? அதுக்கு வேதத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கிட்ட வரப்படும் போது என்ன நடக்கும், அப்படிதான் இன்னைக்கு நம்ம என்ன போறோம்னா, யாரெல்லாம் கிட்ட வந்தா, யாருக்கெல்லாம் திருப்பு முனை உண்டாயிடுச்சு, யாரோட வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் நடந்ததுதான் இன்னைக்கு நம்ம சுருக்கமா ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். சரி, இந்த யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்தை யாவரும் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பக்கம் வேணா நீங்க சொல்லிடுமா, 71ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டுல 1ல இருந்து நம்ம தொடர்ந்து வாசிச்சோம். இப்ப 4ஆம் அதிகாரத்துல வந்துட்டோம். 4ஆம் வசனத்துல, இந்த 4ஆம் வசனத்துல இயேசு கிட்ட நீங்க வரப்படும் போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, முதலாவது அந்த 4ஆம் வசனத்துல மறுபடியும் நம்ம வாசிப்போமே. கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார், முட்செடியின் நடுவில் இருந்து அவனை நோக்கி. சரி, முதலாவது நீங்க கிட்ட வந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா உங்களோடத்துல பேசுவார். அவர் என்கிட்ட பேசணும்னா அடுத்தது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அங்க மோசே சொல்வாரு, அடியேன் இதோ அடியேன் என்றார். நீங்க கிட்ட வரணும். நீங்க கிட்ட வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவாரு. பேசுனா நீங்க என்ன சொல்லணும், இதோ அடியேன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அடுத்த மோசைக்கு ஒரு சில ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு வாலிபன பிள்ளைங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, இயேசுவிடத்துல கிட்ட நீங்க வரப்படும் போதுதான் தேவன் நம்ம இடத்துல பேசுகிறவரா இருப்பார். ஏன்னா இந்த உலகத்துல பலதரப்பட்ட சத்தங்களை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் நம்ம நிறைய விஷயங்களை ஒரு நாள்ல, இந்த நாள்ல நம்ம ஒருவருடைய சத்தம் தான் கேட்டுன்னு யாரும் சொல்ல முடியுங்களா? நிறைய சத்தங்கள் நம்முடைய உள்ள இருக்கிற எல்லா என்ன சொல்லலாம் எனர்ஜியும் அப்படியே கம்மியாயிட்டு இருக்கும். நிறைய காரியங்கள் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஆனா இயேசுவினுடைய சத்தத்தை கேட்கணும், இயேசு என்னோட கூட இந்த வாலிப நாட்கள்ல பேசணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கிட்ட வருகிறவனா இருக்கணும். அப்படி கிட்ட வந்தா ஆண்டவர் என்ன ஆலோசனை நம்மளுக்கு கொடுப்பாருன்னா, முதலாவது ஒரு காரியம் மோசேக்கு என்ன செய்தார் பாருங்களா. 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் நீ கிட்ட வரப்படும் தேவனோட பேசுவாரு. அப்போ நீங்க அடியேன்னு சொல்றீங்க. சொன்ன அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க தொடர்ந்து வாசிக்கிறோம், இவ்வளவு நாள் எதிர்பார்த்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கிட்ட சேராதுன்ட்டார். ஏமா யாருன்னா உங்களுக்கு கூப்பிட்டு கிட்ட போகும்போது கிட்ட எல்லாம் வராத அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், நிச்சயமாய் கோவம் வரும். அடுத்த தடவை என்ன பண்ணுவீங்க, யூத் மீட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த தடவை வரக்கூடாதுப்பா அப்படின்னு நான் சொன்னா என்ன பண்ணுவீங்க, அடுத்த வாரம் வர மாட்டேங்க. அடுத்த வாரம் இப்பவே அப்படியே ஒருத்தர் 1 by 1 கடந்து போயிடும். இங்க மோசே வான் சொல்லிட்டு கடந்து போறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு கிட்ட சேராதப்பா. ஏன் அப்படின்னா உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை நீ என்ன பண்ணு, கழிச்சு போடு. ஏன் அப்படின்னா நீ நிற்கிற இடம். முதலாவது கிட்ட நம்ம போகும்போது தேவன் நம்மளுக்கு என்ன ஆலோசனை கொடுப்பாரா, உனக்குள்ள இருக்கிற இந்த பாதரட்சை என்பது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிறதான பாவங்கள், அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற உலகத்தினுடைய காரியங்கள், நம்ம என்ன சொல்லலாம் மாம்சத்திற்குரியான காரியங்களை நீ என்ன பண்ணு, இறக்கி வச்சுட்டு உன்னை பரிசுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, கிட்ட வந்து நில்லுப்பான்னு சொல்றார். அல்லேலூயா. ஏன்னா தேவன் இருக்கிற இடம் எப்படிப்பட்டது, பரிசுத்தமான இடம். மோசைக்கு மாத்திரம் அவர் சொல்லல, யோசுவாக்கும் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். இன்னைக்கு தேவனிடத்துல நீங்க கிட்ட வரப்படும் போது அவர் முழுக்க பேசுறாரு. பேசிட்டு முதலாவது உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார் அப்படின்னா, நீங்க எப்படி இருக்கணும்,
உங்களுக்குள்ள இருக்கிற பாவமான காரியங்கள் எல்லாம் கழிச்சு போடணும். அல்லேலூயா. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே நான் எந்த ஒரு பாவமே செய்யல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா உங்க கைகளை உயர்த்துங்களேன். பைபிள் என்னமா சொல்லுது? பாவமே இல்லைன்னா அவன் யாரு? ஒருவேளை ஒருத்தர் சொல்லலாம் பாவமே நான் செய்யல அப்படின்னா அவன் பொய்யன் பைபிள் சொல்லு. ஏன்னா பாவம் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம், அறிந்தும் அறியாமலோ ஏதோ ஒரு காரியங்கள் செய்கிறோம். ஆனா தேவனிடத்துல நம்ம வரப்படும் போது தேவனிடத்துல என்ன சொல்லலாம், அசுத்தமாக மாம்ச சிந்தையோடு மாம்ச பலத்தோடு ஏதாவது ஒரு விஷயத்தோடு நம்ம கடந்து போனோம்னா முதலாவது கர்த்தர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் நீ வருவதற்கு முன்பாக உன்னை சுத்திகரிச்சுட்டு உன்னை என்ன சொல்ல புதுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வான்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். இப்ப நம்ம ஆராதனைக்கு சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரீங்க. தேவன் விரும்புகிற தேவன் வாசம் செல்லுகிற இடத்துல அசுத்தமான காரியங்களோடு இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிச்சயம் தண்டிப்பார். இனி நிற்கிற இடம் என்ன இடம்? பரிசுத்தமான இடம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. இது இப்ப நம்ம சர்ச்சை முடிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறமா இது என்ன இடம்? தேவன் தங்குற ஸ்தலம், பரிசுத்தமான இடம். நீ பரிசுத்தமா இருந்தால் மாத்திரம்தான் அடுத்த காரியங்களை கர்த்தரிடத்துல பேசுவான். சரி, இப்ப 2வது மோசேக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமே. பின்னும் அவர் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்றார். சரி, 2வது அவருக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார் அப்படின்னா அவரிடத்துல ஒரு உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துறார். நான் யாருக்கெல்லாம் தேவன்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபும் தேவன் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? பலப்படுத்துறார். இன்னைக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நம்ம வாலிப நாட்கள்ல நமக்கும் கர்த்தர் வார்த்தையினால என்ன பண்ணுவாரு? பலப்படுத்தார். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை, நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்படும் போது ஒரு வார்த்தையினால் அழைக்கப்பட்டிருப்பீங்க. அந்த வார்த்தையை சொல்லி என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் பலப்படுத்துவார். அந்த உடன்படிக்கை என்ன பண்றாருன்னா நினைவு கூறுகிறார். இந்த இடத்துல மோசே பலப்படுத்தார். எப்பா நான் யாரு தெரியுமாப்பா? இப்ப நான் வரல, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவுக்கெல்லாம் தேவனா இருக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. இப்ப மோசேக்கெல்லாம் தேவனா இருக்கிற அவர் தான் நம்மையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு அழைக்கப்படும் போது கொடுத்த வார்த்தையில உடன்படிக்கையில நான் எப்படி இருக்கிறேன்? உண்மையா இருக்கிறேன். நீயும் எப்படி இரு? உண்மையா இருந்து சொல்றார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கிட்ட போகணும். கிட்ட போனாதான் நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவன் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சரி, இதே 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமே. என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துல அனுப்புவேன் வா என்றார். நீங்க கிட்ட வரப்படும் போது அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீ எப்படி இருக்கணும், உனக்கு என்ன வார்த்தை கொடுத்துன்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் 3வது நீ எங்க போகணும்னு உனக்குடைய அழைப்பை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இங்க வந்த எல்லாருமே ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்க தான். ஆனா ஸ்பெஷலா ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஸ்பெஷலான விஷயத்த ஒருவேளை மோசேக்கு நடந்த டர்னிங் பாயிண்ட் அந்த நாள் இருந்துச்சுன்னா, ஒருவேளை இன்றைக்கு அது டர்னிங் பாயிண்டா உங்க வாழ்க்கையில இந்த வாலிப நாட்கள் இருந்துச்சுன்னா உங்களுடைய அழைப்பை கர்த்தர் என்ன செய்வாரு? உறுதி செய்கிறவரா இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு டர்னிங் பாயிண்ட் வேணும்? மோசேக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு, யாபேசுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. என்ன தெரியுங்களா? யாபேசு வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணான். அது வரைக்கும் ஜெபம் பண்ணல. எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சானோ அப்பவே அவனுக்கு டர்னிங் பாயிண்ட் உண்டாச்சு. என்ன ஆச்சுன்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரு. தீங்கு அவனை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அவன் எல்லையை கர்த்தர் பெரிதாக்கினான். அப்ப எல்லாருக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கு. அந்த டர்னிங் பாயிண்ட் வந்ததுனால யாபேஸ் என்ன ஆச்சுன்னா தன் சகோதரை பார்க்கல கனம் பெற்றவனா இருந்தான். அவன் முன்னாடி அப்ப எப்படி இருந்தான்னா அவன் தாய் துக்கத்தோட பெற்றாங்க. ஆனா அந்த ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்தது. அவன் ஜெபம் பண்ணா. அப்போ என்ன ஆச்சுன்னா
முன்னாடி இருந்த சகோதரர்களை பார்க்க இப்ப கனம் பெற்றவனாய் மாறணும். அப்ப எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. மொர்தெகாய் சொல்வாரு, நம்முடைய தேசம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தருக்கு சொல்லி அனுப்படும். எஸ்தர் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே இருந்தாங்க. ஆனா ஒரு இடத்துல என்ன பண்ணாருன்னா, மொர்தெகாய் ஒரு வார்த்தை சொல்வாரு, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தினா ரட்சிப்பு சகாயமும் வேறு இடத்துல இருந்து கடந்து வரும்னு சொன்னார். சோ அது அவளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. நான் சொல்றது புரியுதலாமா? லைஃப்ல நான் முன்னாடி சொன்னேன், இந்த தோத்தவங்க ஜெயிச்சவங்க சொல்லும் போதும் அவங்க சொல்ற ஒரு விஷயம்னா, என் லைஃப்ல இதாங்க டர்னிங் பாயிண்ட், இதாலதான் நான் ஜெயிச்சேன், இதாங்க டர்னிங் பாயிண்ட், இதாலதான் நான் தோத்தேன். இன்னைக்கு கர்த்தர் உங்க கிட்ட நீங்க வரப்படும் போது அவர் உங்க ஆலோசனை கொடுக்கிறாரு, உங்க அழைப்பை உறுதிப்படுத்துறாரு. மோசே கிட்ட போனா அது அவருக்கு டர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு நீங்க கிட்ட போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு டர்னிங் பாயிண்டா இருக்கும். அல்லேலூயா. அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஓசியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆக்சுவலி அது எடுக்கிறதுக்கு இப்போ லேட்டா நினைக்கிறேன். ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ இஸ்ரவேலே நீ தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. போதும் போதும்மா. என் வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் வேணும்னா நீ யூ டர்ன் போகணும். இங்க என்ன பண்ண சொல்றாரு? நீ யூ டர்ன் போட்டினா நமக்கு டர்னிங் பாயிண்ட். இந்த நாளா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எத்தனை பேருடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க எழுந்ததற்கு ஒரு திருப்பு முனை இருந்திருக்கும். சில நபரால் தான், இந்த நபரால் தான் என் வாழ்க்கையில திருப்பு முனையே வந்துச்சு. இவர் தாங்க என்னுடைய லைஃப்ல டர்னிங் பாயிண்ட். நிறைய பேர் நம்ம சொல்லுவோம்ல, இப்போ நிறைய ஊழியக்காரருடைய சாட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க, நான் இப்படியா இருந்தேங்க, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் என் வாழ்க்கையில கிடைக்குமா அப்படின்னு நான் சோர்ந்து போயிருந்தேன். ஆனா ஒரு நாட்கள்ல கர்த்தர் இந்த வார்த்தையினால எனக்கு பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நம்முடைய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்வதுண்டு. இன்னைக்கு நமக்கும் டர்னிங் பாயிண்ட் வேணும்னா நீங்க அவருக்கு நேரம் என்ன பண்ணும்? டர்ன் ஆகும். புரியுதா? இந்த உலகத்துல அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியேதான் போயிடும். அல்லேலூயா. மோசேக்கு டர்னிங் பாயிண்ட் வந்துச்சுல, முச்செடி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் கடந்து போலல்ல, கிட்ட போனார்ல. யார்கிட்ட போனாரு? எங்க தரிசனம், எங்க அந்த விஷயம் நடக்குதோ அந்த கிட்ட போனார்ல. இன்னைக்கு நீங்க கிட்ட போவீங்களா, போக மாட்டீங்களா? யார்கிட்ட போகணும்? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை தவிர மற்ற யார்கிட்டையும் க்ளோஸாவே நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாது. தேவனிடத்துல க்ளோஸா இருந்தீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறான். சரி, ஒரே ஒரு கதையை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு தோட்டத்துல வாழைக்கன்றை என்ன பண்ணியிருக்காங்க, தென்னைக்கன்று பக்கத்துல நட்டுருக்காங்க. அப்போ என்னாச்சுன்னா, இந்த வாழைக்கன்று தென்னைக்கன்றை பார்த்து கேட்டிருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம், எத்தனை வருஷமா இங்க இருக்க அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ இந்த தென்னைக்கன்று சொல்லிச்சா, நான் 1 வருஷமா இங்கதான் இருக்கேன். அப்போ இந்த வாழைக்கன்று சொல்லிச்சா, 1 வருஷமா இருக்கிற, ஆனா இன்னும் நீ வளராமே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, கிண்டல் பண்ணிச்சான். அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சா, அதுக்கு எப்படி வாழைக்கன்றுக்கு தண்ணி ஊத்துறாங்களோ அதே போலதான் தென்னைக்கன்றுக்கும் தண்ணி ஊத்துறாங்க. அதே போல எல்லாம் ஊத்துறதுக்கு போது வாழைக்கன்று மட்டும் லைட்டா அது புது வரப்படும் போது தென்னைக்கன்று அப்படிதான் இருந்திருக்கு. இப்போ இந்த வாழைக்கன்று மறுபடியும் என்ன பண்ணிருக்கு, தென்னைக்கன்றை பார்த்து எனக்கும் தண்ணி ஊத்துறாங்க, எனக்கும் மற்ற காரியங்கள் செய்யறாங்க, நான் மட்டும் வளர்றேன், நீ மட்டும் ஏன் அப்படியே இருக்கும் போது தென்னைக்கன்று ஒண்ணுமே சொல்லல. அப்படியே ஒரு ஸ்மைல், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாழைக்கன்று நல்லா பெருசா வருதான், தென்னைக்கன்று அப்படியே இருக்கான். இதை பார்த்துதானே அந்த வாழைக்கன்று மறுபடியும் என்ன பண்ணுச்சா, பாத்தியா நான் எப்படி வளர்ந்துட்டேன், எப்படி பச்சை பசுன்னு ஆயிட்டேன், உன்னை விட நான் என்ன பண்ணிட்டேன், வளர்ந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணலாம். அப்பவும் அந்த தென்னைக்கன்று என்ன பண்ணுச்சு, ஒரு ஸ்மைல், அவ்வளவுதான். ஸ்மைல், இப்படியா ஸ்மைல், ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ண விட்டுச்சான். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த வாழைக்கன்றுக்குள்ள நிறைய வாழை அந்த கொலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்துச்சான். வரப்படும் போது இன்னும் அந்த வாழைக்கன்று தென்னைக்கன்றை பார்த்து கிண்டல் பண்ணான், தெரியல. இப்போ இன்னும் அதுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கும், பெருமை, கர்வம் எல்லாம் வந்ததுனால அந்த தென்னைக்கன்றை பார்த்து
இன்னும் சிரிக்க ஆரம்பிச்சான். இப்போ ஒரு மனுஷன் அந்த தோட்டத்துல வரலாம். இதான் டர்னிங் பாயிண்ட். புரியுதுங்களா? அதுவும் வளர்ந்துருக்கு, இது அதை விட நல்லா வளர்ந்து என்ன சொல்லலாம், நல்லா பூ பூத்து காய் காய்த்து இப்போ வந்து அந்த கொலையா இருக்கு. அப்படியே அந்த வாழை மரத்தை பார்க்கப்படும் போது அவ்வளோ அழகா இருக்கு. இப்போ ஒரு மனுஷன் அந்த தோட்டத்துல வரான். வந்து என்ன பண்றான்னா, தோட்டத்துல எல்லாம் பார்க்கறான். தென்னை மரத்தை வந்து தட்டி தட்டி பார்க்கல, வாழை மரத்தை மட்டும் என்ன பண்றான், தட்டி தட்டி பார்க்கும்போது இப்போ மறுபடியும் என்ன பண்ணிருக்கு, அந்த வாழை மரம் மரத்து தென்னைக்கஞ்சை வந்து தென்னை மரத்தை பார்த்து கிண்டல் பண்ணிருக்கு. அப்பவும் தென்னைக்கஞ்சை என்ன பண்ணிருக்கு, ஸ்மைல் தான். அநேக நேரங்களில் இந்த ஸ்மைல் வந்து ரொம்ப அவசியம். அப்போ என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் இப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காரு, நல்லா தட்டிக்கிட்டு பார்த்துட்டு ஒரு அருவாளை எடுத்து அந்த வாழை கொள்ள இருக்க பார்த்தீங்களா, அதை ஒரு போல போட்ட ஒன்றும் எவ்வளவு நேரம் அதுக்குள்ள இருந்த அந்த பெருமை, அதுக்குள்ள இருந்தான அந்த பூரிப்பு, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னா சரிய தொடங்கிச்சான். இப்போ என்ன பண்றான், அந்த வாழை கொலையை கட் பண்ணிட்டு ஒரு அந்த அருவாள் எடுத்து அந்த மரத்தை என்ன பண்றாரு, வெட்டி சாய்ச்சாராம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த வாழை தென்னை மரத்துக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். வாழை ஒரே டர்னிங் பாயிண்ட், ரெண்டு பேருக்கு ஒருவருக்கு என்ன நடந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு டர்னிங் பாயிண்ட், அது நமக்கு சில நேரங்களில அது எப்படி முடியும் என்று சொல்லி நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம கிட்ட வந்தனா, நம்ம தேவ சமூகத்துல இருந்தா நிச்சயம் மோசேவுக்கு பலப்படுத்தி ஆலோசனை கொடுத்து வழி நடத்தி அவர் 120 வயது வரைக்கும் அவர் கண்ணு பலன் எதுவும் குறைஞ்சு போகல. அவர் சாயத்து முன்னாடி யோசுவா மேல கை வைக்கப்படும் போது அவர் ஞானத்தின் ஆவில நிரப்புறாரு. அப்படிப்பட்ட மறைக்கிற வரைக்கும் ஒரு பலன் என்ன பண்ணிருக்காரு, மோசே கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நீங்க கிட்ட வந்தீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் இப்படிப்பட்ட டர்னிங் பாயிண்ட் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அது இந்த நாளா இருந்துச்சுன்னா நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், எது நடந்தாலும் வாலிப பிள்ளைங்க அமைதியா, எது நம் முன்னாடி கடந்து வந்தாலும், ஆனா நீங்க என்ன பண்ணிடுறீங்க, சிரிங்கன்னா கிண்டல் பண்ணிடுறோம். அப்படி இல்லை. அதாவது இந்த சிரிமா நான் சொல்ற அந்த கதையில வந்து இனிமே யாரு உங்களுக்கு என்ன சொல்ல பரியாசம் பண்ணாலும் அவங்க முன்னால இந்த கிண்டலாம் சிரிக்கிறது இல்லை. நான் சொல்ற ஸ்மைல் புரியுதுங்களா, அது பெயின் இருந்தா கூட அந்த ஒரு நிறைய தடவை என்ன பார்த்துருப்பீங்க, எவ்வளவு பெயின் இருந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டோம். அப்படி என்ன பண்ண, ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும், சிரிக்கணும் இல்ல, ஆண்டவருடைய தவ சமூகத்தில் நம் கிட்ட வரப்படும் போது நிச்சயம் மோசே பயன்படுத்தினவர் நம்மையும் பயன்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும்